Good evening students. Next question in exercise 5.5. Cross section of nuclear cooling tower is in the shape of hyperbola with equation x squared by 30 squared minus y squared by 44 squared is equal to 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of hyperbola is half of the distance from the base of tower to the center of hyperbola. Find the diameter of top and base of the tower. இப்போ क्वेश्चन வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா டயகிராம் வந்து அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த டயகிராம் மட்டும் நம்ம அப்படியே டிரா பண்ணலாம். சோ இப்போ இதுதான் வந்து ஆக்சிஸ் x and y. சோ இப்போ இதுல அந்த நியூக்ளியர் டவர் வந்து பாத்தீங்க அப்படினாக்க டயாமீட்டர் கேட்டிருக்கனால அப்போ மேல வந்து அந்த சர்க்குலர் ஷேப் மாதிரி இருந்திருக்கும். சோ இந்த ஷேப் the next இதுல டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 150 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க டால் from the top of the tower to the center of hyperbola is half of the distance. இந்த டாப்புக்கு வரும்போது இந்த சென்டர்ல இருந்து பாட்டம்க்குள்ள டிஸ்டன்ஸ்ல half part அப்படின்றாங்க. அப்போ இதுல இருந்து இது முடிக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 50, இதுல இருந்து இது முடிக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 100. சோ the next அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சென்டர் 0,0. then next இப்போ இதனுடைய ரேடியஸ் வேணும் டயாமீட்டர்னாக்க இங்க x1 இங்க ஒரு x1 அப்போ 2x1 தான் டயாமீட்டர். இங்க வரும்போது x2 ஹியர் x2 அப்போ டோட்டலா 2x2ன்றது பாட்டம்னுடைய டயாமீட்டர். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்க x2, 100 x2, 100 இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம் அப்படினாக்க x1, 50. சோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இதே சம்மே வந்து ஒர்க் பண்ண போறோம். சோ from the diagram so இது ஹைபர்போலான்னு சொல்லிட்டனால the equation of hyperbola so அவங்க ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க x squared by 30 squared minus y squared by 44 squared is equal to 1 அப்படின்றத கொடுத்திருக்காங்க, which is considered as 1, equation number 1. சோ இப்போ இந்த 1 வந்து 1ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ substitute x1, 50 in 1 1ல வந்து அப்ளை பண்ணோம்னாக்க x க்கு பதிலா x1 அப்போ x1 squared by 30 squared minus y1 y க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா 50 so 50 squared by 44 squared is equal to 1. so இந்த 50 இந்த சைடு அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படினா so x1 squared by 30 squared is equal to 1 plus 50 squared by 44 squared. so இதுக்கு அப்படியே LCM எடுக்கலாம். x1 squared by 30 squared is equal to 44 squared plus 50 squared by 44 squared. so இந்த 30 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க மல்டிப்ளைல வந்துரும். so x1 squared is equal to 30 squared into இந்த பைல வந்து நம்ம இங்க வச்சிரலாம். so அப்போ 44 squared into 44 squared plus 50 squared. so நமக்கு இங்க x1 தான் வேணும், இங்க ஸ்கொயர்ல இருக்கனால taking square root.
so taking square root so square root எடுத்தோம்னாக்க x1 is equal to இந்ததுக்கு 30 by 44 into root of 44 squared plus 50 squared. So இந்த 44 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த 30 by 44 கேன்சல் பண்ணுங்க. So கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்க 0.68 அப்படின்றது கிடைக்கும். Then root of இந்த 44 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னாக்க 1936 plus 2500. So இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணலாம். So x1 is equal to 0.68 root of இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க 44,036 அப்படின்றது கிடைக்கும். So இப்போ இந்த 44,036க்கு ரூட் எடுங்க. 0.68 into the 4,436க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்க 66.60 அப்படின்றது வரும். So இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க x1 is equal to 45.29 மீட்டர். தென் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2x1 is equal to x1ன்றது டாப். அப்போ டயாமீட்டர் ஆஃப் டாப் is equal to 2x1 is equal to 2 into 45.29. So இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க so 90.58 மீட்டர். தென் இதே மாதிரி செகண்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். So substitute x2 100 in 1 1ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்க x2 squared by 30 squared minus 100 squared by 44 squared is equal to 1. So இது அப்படியே LCM எடுத்தோம் அப்படின்னாக்க LCM எடுத்து டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்தறேன் பாருங்க. So அப்போ x2 squared is equal to 30 squared by 44 squared into 44 squared plus 100 squared. Then இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்க 30 by 44 into root of 44 squared plus 100 squared. Then இப்போ x2 is equal to இதை cancel பண்ணோம்னாக்க 0.68 into root of 1936 plus 10,000. So இதை அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க x2 is equal to 0.68 root of 11,936. இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்க 0.68 into so இப்போ இந்த 11,936க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்க 109.25 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 74.29. ஸோ அப்போ இது வந்து என்னன்னாக்க x2 இந்த ரேடியஸ் மட்டும். அப்போ x2 plus x2 2x2. அப்போ டயாமீட்டர் தான் நம்ம கேட்குறாங்க. டயாமீட்டர் ஆஃப் பாட்டம் 2x2 is equal to 2 into 74.29 is equal to மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 148.58 மீட்டர். ஸோ இதுதான் இந்த 6th கொஸ்டினுடைய ஆன்சர். Next 7th question. A rod of length 12 meter moves with the end always touching the coordinate axis. So என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ராடு அது வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல வந்து டச் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான். ஸோ இப்போ இங்க வந்தோம்னாக்கா இந்த ராடு இது ஒன்று ஏ அனதர் ஒன்று வந்து எண்டை வந்து பின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க
12 மீட்டர் அப்படின்றது 1.2 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க 1.2 மீட்டர். Then the lotus of a point P on the rod. So ஒரு அந்த பாயிண்ட் வந்து Pன்றது வந்து சொல்றாங்க அது எங்க இருக்குனாக்க அந்த ராடில் மேலேயே இருக்கு which is 3 meter away from the end in the contact x axis. இந்த x axisல இருந்து 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. then next வந்து அப்படினோம்னாக்க find the eccentricity. இதனுடைய eccentricity வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இந்த பாயிண்ட்க்கு நம்ம ஆக்சிஸா நம்ம நோட் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ ஹியர் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா y1 here x1. ஏனா இதுல இருந்து இது முடிக்க வர்ற வேல்யூ தான் வந்து என்னன்னாக்க x. அடுத்து இதுல இருந்து இது முடிக்க வர்ற வேல்யூ தான் வந்து என்னன்னாக்க y. அப்போ x1, y1 p of x1, y1. அடுத்து இப்போ இங்க 1.2 ல இது 0.3 வந்துச்சுனா இங்க எவ்வளவு இருக்குன்னா 0.9. சோ இது வந்து சென்டர் O 0,0 சென்டர் O 0,0. தென் இப்போ இங்க வந்தோம்னாக்க இதுதான் வந்து தீட்டா. சோ இப்போ இதல இருந்து நம்ம from the diagram வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படினாக்க here x axis here y axis. from the diagram first one triangle OAB is a right angle triangle. second one வந்து பார்த்தோம் அப்படினோம்னாக்க angle APD. இங்க வந்து D இத வந்து C ன்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். APD is equal to angle PBC. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா corresponding angles. சோ இது corresponding angles வந்து எப்படி இருக்கும்னாக்க ஈக்குவலா இருந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினோம்னாக்க இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணனும் அப்படினோம்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் in triangle APD. இந்த APT ஒண்ணு சூஸ் பண்றோம். அடுத்து triangle PBC இத சூஸ் பண்றோம். சோ அப்போ இதுல வரும்போது நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இங்க தீட்டா வேல்யூ வேணும் அப்படினோம்னாக்க இங்க நமக்கு x1 வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அப்போ இங்க வந்து ஹைபோதனஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்க sin θ அப்படிங்கறத சொல்லி சூஸ் பண்ணலாம். சரி, adjacent side by hypotenuse அப்போ வந்து cos θ. அப்போ cos θ is equal to adjacent side அப்படினாக்க x1 by opposite side hypotenuseனா 0.9. அடுத்து இங்க வந்து அப்படினோம்னாக்க இது ஆப்போசிட் சைடு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க வரும்போது இதுவும் தீட்டா தான். சோ அப்ப இங்க ஆப்போசிட் சைடு கொடுத்திருக்காங்க ஹைபோதனஸ். அப்ப இதுக்கு வந்து என்ன எடுக்கலாம்னா sin θ. sin θ is equal to y1 by 0.3. சோ நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். cos square θ plus sin square θ is equal to 1. So we know that cos square θ plus sin square θ is equal to 1. அப்போ x1 squared by 0.9 squared plus y1 squared by 0.3 squared is equal to 1. Here a squared is equal to 0.9. a squared is equal to 0.9 squared. அடுத்தது b squared is equal to 0.3 squared. b squared is equal to 0.3 squared. Then இப்போ eccentricity க்கு ஃபார்முலா
eccentricity is equal to root of 1 minus b squared by a 1 minus b squared by a. So இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினாக்க is equal to root of a squared minus b squared by a squared. So இப்போ is equal to root of a squared னுடைய வேல்யூ 0.9 squared minus 0.3 squared by 0.9 squared. So அப்ப is equal to root of 0.81 minus 0.09 by 0.81. Then அப்போ is equal to root of இப்போ இத வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 0.72 by 0.81. so இத வந்து நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். so அப்போ is equal to root of 72 by 81. so இப்போ இத 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 8 9s are 72, இங்க வந்தோம்னா 9 9s are. so இப்போ is equal to root of 8 by 9. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க eccentricity is equal to 2 root 2 by 3. that's all the 7th question answer. Next 8th question. Assume that the water issuing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground. Describe the parabolic path. The vertex of the parabolic path is at the end of the pipe at a position 2.5 meter below the line of the pipe. The flow of water has covered outward 3 meter beyond the vertical line through the end of the pipe. How far beyond this vertical line will the water strike the ground? so எவ்வளவு தூரத்துல அந்த வாட்டர் வந்து விழுகும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் இது இப்போ நம்மளுடைய ஆக்சிஸ் வந்து இதுவா நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினோம்னா சோ இப்போ இந்த பைப் இதுதான், இதுல இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது இப்படி. சோ இப்படி ஃப்ளோ ஆகும்போது இது வந்து என்ன ஷேப் வந்து கிடைக்குது அப்படினாக்க பாராபோலிக் ஷேப் வந்து கிடைக்குது அப்படினு இருக்காங்க. சோ இப்போ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது இப்படி வருது, அப்போ இந்த லைன் வந்து ஃபுல்லா இது. சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இது எவ்வளவு தூரத்துல இந்த எண்ட் பைப் இருக்குனாக்க 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த சென்டர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ இதான் வந்து சென்டர். சோ இப்போ இந்த சென்டர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க வெர்டெக்ஸ் 0,0, இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த பைப் வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தென் இந்த பாராபோலிக்கினுடைய ஹைட் 7.5 மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றேன்னா அப்ப இங்க இது வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 7.5, இங்கேயும் 7.5. அப்போ இதனுடைய இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது இங்கதான் வரும். எவ்வளவு தூரத்துல வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ x1, 7.5 minus 7.5. சோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து அப்படினாக்க 3, -2.5. சோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க சம்மே வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். the equation of water path, parabolic water path water path. so x squared is equal to minus 4ay. it is a equation number 1. so 3, -2.5 substitute in 1. first point ஏனா இந்த end point வந்து இங்க தான் இருக்கு. அப்போ அதுல தான் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். substitute in 1 ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க அப்போ 3 squared is equal to -4 into a into -2.5.
ஸோ 9 equal to மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 10a. அப்போ a equal to 9/10. a equal to 9/10. இதை கொண்டு வந்து அப்படியே அதில் அப்படியே 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா substitute in 1ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க x squared is equal to -4 into a வினுடைய வேல்யூ 9/10 into y. So இப்போ இதை கேன்சல் பண்ணா 2 5 9 2s are 18. So x squared is equal to -18/5y. So it is a equation number 2. Then next இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஈக்குவேஷன். அப்ப அதனுடைய டிஸ்டன்ஸ் வேணும்னா so x1, -7.5 substitute in two. 2ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க x1 squared is equal to -18/5 into y1 க்கு வந்து பாத்தீங்கன்னா -7.5. so x1 squared is equal to இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 1.5. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க minus into minus plus 18 into 1.5. so x1 squared is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 27 அப்படின்றது கிடைக்கும். so அப்போ x1 is equal to √27. அப்போ x1 is equal to 3√3. so அப்ப நமக்கு கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா water streaks the ground 3√3 meter beyond the vertical line. That's all the 8th question answer. Next 9th question. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches the maximum height of 4 meter. So ஒரு ராக்கெட் கிராக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமமா 4 மீட்டர் ஹைட் வந்து போகுது அப்படின்னு இருக்காங்க. அது வந்து பாராபோலிக்ல இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க 4 மீட்டர். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க when it is 6 meter away from the point of projection. so இப்போ இதுல இருந்து வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுதான் அந்த ராக்கெட் போகக்கூடியது. இதுல இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்ப இங்க 6 இங்க 6 so 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன ஆகுறாங்க ரிட்டர்ன் வந்து இருக்குது. ஃபைனலி it reaches the ground 12 meter away from the starting point. so 12 மீட்டர் வந்து லாஸ்டா வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 12 மீட்டர் வந்து தள்ளி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து தள்ளி இருக்கு. find the angle of projection. அப்போ அதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் क्वेश्चनா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா 12 இங்க 6 இங்க 6. சோ அப்ப இங்க வந்தோம்னா 6, -4 இங்க -6, -4. then இங்க வெர்டெக்ஸ் வந்தோம்னாக்க 0, 0. so 9th question. சோ அப்ப இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் பாராபோலிக் வந்து சொல்லிருக்கனால the equation of parabolic path x squared is equal to -4ay. it is equation number 1. so இதுல first point இந்த 6, -4 யூஸ் பண்ணோம் அப்படினாக்க யூஸ் 6, -4 in 1ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 6 squared is
is equal to minus 4 into a into minus 4. அப்போ 6 6 are 36 is equal to 4 4s are 16a. அப்போ a is equal to 36 by 16. இதை cancel பண்ணா 4 டேபிள்ல cancel பண்ணலாம். 9 4s are 36, 4 4s are. அப்போ a is equal to 9 by 4. So substitute in 1 ல கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்க so x squared is equal to minus 4 into a வினுடைய வேல்யூ 9 by 4 into y. so அப்போ x squared is equal to minus 9y. It is equation number 2. Equation number 2 differentiate with respect to x. x பொறுத்து differentiate பண்ணோம் அப்படின்னாக்க 2x into dx is equal to minus 9 dy அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த dy dx இந்த சைடும் இதை இந்த சைடும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க dy by dx is equal to minus 9 by 2x. சாரி 2x by minus 2x by 9. ஸோ இப்போ இதில் கொண்டு வந்து நம்ம வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இட் இஸ் கால்ட் எ ஸ்லோப்பு. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது வந்து என்னன்னாக்கா ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்குனாக்கா 6, -4 அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஸ்லோப் அட் -6, -4. இப்போ tan theta is equal to -2 into -6 by 9. so அப்போ tan theta is equal to 6 2s are 12 by 9 is equal to 4 by 3. so theta is equal to tan inverse of 4 by 3. therefore the angle of projection is tan inverse of 4 by 3. That's all the 9th question answer. Next 10th question. Points A and B are 10 meter apart and it is determinant from the sound of a explosion heard at those points at different times that the location of explosion is 6 km closer to A than B, so that the location of the explosion restricted to a particular curve and find the equation of it. so அதாவது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு A and B அப்படிங்கற பாயிண்ட்ஸ். so it is A, இங்க வந்து B அப்படிங்கற பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க சவுண்ட் வந்து கேக்குற தூரத்துல வந்து இருக்குறாங்க. தென் இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னாக்க 10 டிஸ்டன்ஸ் அபார்ட் ஃப்ரம் 10 டிஸ்டன்ஸ் தூரத்துல இருக்காங்க. அப்ப இங்க வந்தோம்னாக்க -5,0 இங்க 5,0 அப்படின்றது கிடைச்சிரும். அப்ப இது டோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர். இந்த நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டினுடைய டிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்ப்ளோஷன் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 6 மீட்டர்ல டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ்ல வருது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் PB
distance of PB distance of AP minus distance of PB is equal to 6. Then next வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோ இதுல லார்ஜஸ்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா PB தான் இருக்கு. அப்ப இங்க வரும்போது PB minus AP. சோ இதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க க்ளோசர் B விட க்ளோசர்ல இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க தான் நம்ம இந்த மாதிரி வந்து சூஸ் பண்றோம். இந்த நெக்ஸ்ட் இப்ப டிஸ்டன்ஸ் நீங்க நெக்ஸ்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இது நம்ம PB க்கு அப்ளை பண்ணா இது வந்து x, y. சோ அப்ப இத கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது root of x plus 5 whole squared plus y minus 0 whole squared minus root of இங்க வந்து அப்படினாக்க x minus 5 whole squared plus y minus 0 whole squared is equal to 6. so இப்போ இத வந்து பாத்தீங்க அப்படினாக்க squaring on both sides பண்ணோம் அப்படினாக்க squaring on both sides so both sides வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இது வந்து a squared minus b squared ஃபார்முலா. அப்போ a squared அப்படின்றப்போ x plus 5 whole squared plus y a squared plus b squared x minus 5 whole squared plus y squared a squared plus b squared minus 2 into a வினுடைய வேல்யூ root of x plus 5 whole squared plus y squared a squared plus b into root of x minus 5 whole squared plus y squared is equal to 6 squared. so இப்போ இத a plus b whole squared இத எக்ஸ்பேண்ட் பண்ணா a squared plus b squared plus 2ab plus 10x plus இங்க வந்தோம்னாக்க y squared plus y squared plus இத அதே மாதிரி பண்ணோம்னாக்க a squared plus b squared plus minus 2ab நாக்க minus 10x plus y squared. இந்த 6 squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணிரலாம். அப்போ plus minus 36 இந்த 6 squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணா minus 36 is equal to 2 into root of x plus 5 whole squared plus y squared into root of x minus 5 whole squared plus y squared. then இப்போ இந்த plus x க்கு minus 10x வந்து கேன்சல் ஆயிடும். then x squared வந்து பாத்தீங்கன்னா 2 times இருக்கும் 2x squared. next இங்க ஒரு 25 இங்க ஒரு 25 50 50 ல 36 போயிடுச்சுனாக்க பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14. so plus 14 next வந்தோம்னாக்க y squared இங்க ஒரு y squared அப்போ plus 2y squared 1 2 3 4 5 6 7 so அப்போ 6 times வந்துரும். so is equal to the water then in the side 2 root of x plus 5 whole squared plus y squared into root of x minus 5 whole squared plus y squared. so again taking the square root on both side. so taking square on both side, square on both side both sides
சோ இப்போ இத வந்து ஸ்கொயர் பண்ண போகும்போது a plus b plus c whole squared ஃபார்முலா. சோ அதுபடி இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினாக்க 4x power 4 a squared plus b squared 14 into 14 so 14 into 14 196 அடுத்தது plus 4 y power 4 the next a squared plus b squared plus c squared அடுத்தது plus 2ab அப்போ 2 into 2 ன்றப்போ 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 56 14 into 4 56 அப்போ 56x squared next plus 2bc அப்போ 56y squared next plus 2ac அப்படினாக்க 4 2 2s are 4 4 into 2 8 so 8x squared y squared the next இங்க வந்து அப்படினோம்னாக்க equal to 2 2s are 4 into இத ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் வந்து கேன்சல் ஆயிடும் so x plus 5 whole squared plus y squared x minus 5 whole squared plus y squared so இப்போ இத எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க இந்த சைடு 4 ன்றதை நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம் 4 ன்றதை எடுத்தோம்னா x squared plus இத 4 ன்றது காமனா எடுத்துட்டோம்னாக்க 4 4s are 16 பேலன்ஸ் 3 9 அப்போ 49 அப்படின்றது கிடைக்கும் plus y power 4 plus இங்க வந்து 4 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க 1 4s are 4 4 4s are 16 14x squared plus 14y squared plus 2x squared y squared 4 into first இதை எடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க x plus 5 whole squared into x minus 5 whole squared அடுத்தது plus x plus 5 whole squared into y squared அடுத்தது plus இந்த y எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க y squared into x minus 5 whole squared plus y power 4 the next இப்போ இந்த 4 க்கு 4 வந்து கேன்சல் ஆயிடும் சோ அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க x power 4 plus 49 plus y power 4 plus 14x squared plus 14y squared plus 2x squared y squared is equal to இத a plus b க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினோம்னாக்க a squared plus b squared plus 2ab 10x அடுத்தது plus a squared plus b squared minus 2ab minus 10x so இது ரெண்டும் ப்ராடக்ட் then அடுத்தது plus இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினாக்க a squared plus b squared plus 2ab 10x into y squared plus y squared into a squared plus b squared minus 2ab 10x அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க plus y power 4 இங்க இருக்க இந்த y power 4 க்கு இந்த y power 4 வந்து கேன்சல் பண்ணிரலாம் அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க x power 4 plus 49 plus 14x squared plus 14y squared plus 2x squared y squared is equal to இப்போ இந்த x squared எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க x power 4 plus 25x squared அடுத்தது minus 10x cube
minus 10x cube. அடுத்தது இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க plus 25x squared plus 25x squared அடுத்து plus 625 next 250x minus 250x அடுத்து 10x எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க plus 10x cube அடுத்து plus 250x plus 250x அடுத்து minus 100x minus 100x அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க plus x squared y squared plus 25y squared plus 10xy squared அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x squared y squared அடுத்தது plus 25y squared அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க minus 10xy squared இப்போ எது கேன்சல் ஆகுமோ எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணலாம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க x பவர் 4க்கு இந்த சைடு இருக்கக்கூடிய x பவர் 4 வந்து கேன்சல் ஆகிடும் அடுத்தது வந்து அப்படின்னோம்னாக்க இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அப்போ இங்கே உள்ளது இது வந்து கேன்சல் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் 10x ஒய் ஸ்கொயர்டு இங்கே இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் அடுத்து மைனஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து கேன்சல் ஆகிடும் அடுத்து 250x இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணலாம் ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இங்கே 10 into 10 100x squared இந்த நெக்ஸ்ட் இப்போ இதுல வேற எதுவுமே கேன்சல் ஆகாது இப்போ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த சைடு பேலன்ஸ் என்ன இருக்குனாக்க 14x squared plus 14y squared plus 49 equal to ஸோ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க 50 50ல 100 போயிடுச்சு அப்படின்னாக்க பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கும் அப்போ -100x squared -100x squared அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க y squared வந்து செக் பண்ணோம் ஸோ y squared இங்க ஒரு 50y squared இங்க ஒரு 50y squared அப்போ இங்க வந்தோம்னாக்க ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க பிளஸ் 50y squared நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னோம்னாக்க கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் நம்பர் இங்க 625 இருக்கு ஸோ அப்போ பிளஸ் 625 இது இந்த சைடு இந்த வேரியபிள் இருக்கிறத இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ அப்படி வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 14x squared plus 100x squared plus 14y squared minus 50y squared plus equal to 625 minus 14 sorry minus 49 then next இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 114x squared plus இதை சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 36y squared minus 36y squared equal to இங்க வந்து இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 625ல 49 போயிடுச்சு அப்படின்னாக்க இங்க வந்து 1 இங்க வந்து 15 4 இத வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினோம்னாக்க 5 இங்க வந்தோம்னாக்க 11 இப்போ 11ல 4 போயிடுச்சுனா 7 5 சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க 5 7 4 then சரி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் இந்த x இந்த இதை ஆட் பண்ணி இதுல சப்ட்ராக்ஷன் பண்ணா 15 தான் வரும் அப்போ இங்க 15 ரப்போ இந்த இடம் 50x squared இங்க வரும்போது 50x squared அப்போ
64x squared. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4 ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணா டிவைடட் பை 4 implies 1 4s are 4, பேலன்ஸ் வந்து 2, 6 4s are 24, x squared minus 9y squared is equal to 144. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ இதை டிவைடட் பை 144ல டிவைட் பண்ணலாம். ஸோ 144ல டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க 16x squared by 144 minus 9y squared by 144 is equal to 144 by 144. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க x squared by 9 minus y squared by 16 is equal to 1. That's all the 10th question answer.